வணக்கம். போஸ்டர் செர்கீஸ் வழங்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்பது நான் ராஜலட்சுமி கார்த்திக். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளையும் விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். திருப்பரங்குன்றத்தில் இயல்பு நிலை திரும்பியதால் பொதுமக்கள் நிம்மதி. மலை உச்சியில் உள்ள காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு செல்ல பக்தர்களுக்கு அனுமதி. ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி அருகே கால்வாயில் மணல் கொள்ளை நடப்பதாக புகார். கால்வாய் அருகே மண்ணரிப்பு ஏற்பட்டு அந்தரத்தில் தொங்கும் அரசு விடுதி சுவர். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே திறக்கப்படாமல் காட்சி பொருளாக உள்ள சமுதாய கூடம். மது பிரியர்களின் கூடாரமாக சமுதாய கூடம் மாறியதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. பழனி முருகன் கோயிலில் தைப்பூச திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. வரும் 10ஆம் தேதி திருக்கல்யாணமும் 11ஆம் தேதி தேரோட்டமும் நடைபெறும் என அறிவிப்பு. திருவண்ணாமலை மாவட்டம் போளூரில் 25 லட்சம் ரூபாய் மதிப்பிலான எரிசாராயம் அழிப்பு. பல்வேறு வழக்குகளில் கைப்பற்றப்பட்ட எரிசாராயத்தை தீயிட்டு அழித்த மதுவிலக்கு போலீசார். இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். திருப்பரங்குன்றத்தில் இயல்பு நிலை திரும்பியதை தொடர்ந்து காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு சில பக்தர்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. மதுரை திருப்பரங்குன்றத்தில் முருகனின் அறுபடை வீடுகளில் ஒன்றான சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் அமைந்துள்ளது. திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் காசி விஸ்வநாதர் கோயிலும் அதன் மறுபுறத்தில் சிக்கந்தர் பாதுஷா தர்காவும் அமைந்துள்ளது. இந்நிலையில் சிக்கந்தர் தர்காவில் ஆடு கோழிகளை பலியிடுவதாகவும் மலை மீது இஸ்லாமியர்கள் அசைவம் அருந்தியதாகவும் சர்ச்சை எழுந்தது. இதற்கு கடும் கண்டனம் தெரிவித்த இந்து அமைப்புகள் திருப்பரங்குன்றம் மலையை பாதுகாக்க வலியுறுத்தி நேற்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட முயன்றனர். இதையொட்டி மத மோதலை தடுக்கும் விதமாக மதுரையில் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு திருப்பரங்குன்றத்தில் போலீசார் குவிக்கப்பட்டனர். தற்போது திருப்பரங்குன்றத்தில் இயல்பு நிலை திரும்பியுள்ளதால் பக்தர்கள் வழக்கம் போல் சென்று சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் வழிபாடு செய்து வருகின்றனர். நேற்று மலை உச்சியில் உள்ள காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்ட நிலையில் இன்று பக்தர்கள் வழிபாடு செய்ய அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. ராணிப்பேட்டையில் மணல் கொள்ளையில் ஆதி திராவிடர் நல விடுதியின் சுவர் அந்தரத்தில் தொங்கும் நிலையில் காணப்படுகிறது. ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலியை அடுத்து ஆட்டுப்பாக்கம் கிராமத்தில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி செயல்பட்டு வருகிறது. இக்கல்லூரிக்கு பின்புறம் கிராம பஞ்சாயத்துக்கு உட்பட்ட கசக்கால்வாய் அமைந்துள்ளது. இந்த கால்வாயில் இருந்து இரவு நேரங்களில் சட்டவிரோதமாக மணல் கொள்ளை அடிக்கப்படுவதாக கூறப்படுகிறது. மணல் கொள்ளையை வருவாய் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் கண்டும் காணாமல் இருப்பதாக உள்ளூர் வாசிகள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்நிலையில் தொடர் மணல் கொள்ளையால் மணல் அரிப்பு ஏற்பட்டு கால்வாய் அருகே உள்ள ஆதி திராவிடர் நல விடுதியின் சுவர் அந்தரத்தில் தொங்குகிறது. அந்தரத்தில் தொங்கும் ஆதி திராவிடர் நல விடுதியின் சுவரை சீரமைத்து மணல் கொள்ளையை தடுத்து நிறுத்துமாறு மாவட்ட நிர்வாகத்திற்கு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஏழை எளிய மக்கள் சுப நிகழ்ச்சிகளை நடத்துவதற்காக கட்டப்பட்ட சமுதாய கூடம் மது பிரியர்களின் கூடாரமாக மாறி வருவதாக புகார் எழுந்துள்ளது. தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே பேவுஹள்ளி ஊராட்சி அமைந்துள்ளது. இந்த ஊராட்சிக்கு உட்பட்ட சீரியம்பட்டி, கரக்கூர், சீராண்டபுரம், ஈச்சம்பள்ளம், காடையாம்பட்டி, ஆத்துக்கொட்டாய் உள்ளிட்ட மலை கிராமங்களில் 5000த்திற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இந்த கிராம மக்கள் பயன்பெறும் வகையில் 80 லட்சம் ரூபாய் செலவில் சமுதாய கூடமும் உணவருந்தும் கூடமும் அமைக்கப்பட்டது. கட்டுமான பணிகள் நிறைவடைந்து 3 ஆண்டுகள் ஆகியும் சமுதாய நலக்கூடம் இதுவரை திறக்கப்படவில்லை. வெறும் காட்சி பொருளாக உள்ள சமுதாய கூடத்தில் மது பிரியர்கள் 24 மணி நேரமும் மது அருந்துவதாக கூறப்படுகிறது. மேலும் சமுதாய நலக்கூடத்தில் உள்ள கதவு, ஜன்னல் மற்றும் மின்சாதனங்களை சமூக விரோதிகள் சேதப்படுத்தி உள்ளனர். சமுதாய கூடத்தை சீரமைத்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வருமாறு தருமபுரி மாவட்ட ஆட்சியருக்கு சமூக ஆர்வலர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். சமூக விரோதிகளால் மதுபாராக செயல்பட்டு கொண்டிருக்கிறது.
மண்டபத்தை சுற்றியுள்ள இருக்கக்கூடிய பகுதிகள் அனைத்தும் முள் புதார்களாக இருக்கிறது. மண்டபத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பைப் லைன்களும் உடைச்சி எடுக்கப்பட்டிருக்கிறது. மண்டபத்தில் இருக்கக்கூடிய 10-15 மின் விசிறிகள் ஃபேன்கள் களவாடப்பட்டிருக்கிறது. அதே போல் இரவு நேரங்களில் மாடு ஆடுகளை கட்டி பராமரிக்கக்கூடிய மண்டபமாக சமுதாய கூடம் இருக்கிறது. கடந்த 3 ஆண்டு காலமாக எந்த விதமான திருமண நிகழ்ச்சிகளும் அங்கு நடைபெறவில்லை. ஆனால் தமிழக அரசு கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிற சமுதாய கூடமாக ஏழை எளிய மக்கள் பயனடையக்கூடிய வகையில் கட்டப்பட்ட சமுதாய கூடம் கேட்பாரின்றி சமூக விரோதிகள் கூடாரமாக பேவள்ளி ஊராட்சியில் அமைந்திருக்கின்ற சமுதாய கூடம் உள்ளது. பழனி முருகன் கோயிலில் தைப்பூச திருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. அறுபடை வீடுகளில் ஒன்றான பழனி முருகன் கோயிலில் தைப்பூச திருவிழா வெகு விமரிசையாக கொண்டாடப்படுவது வழக்கம். இதையொட்டி பழனி கோயிலின் உப கோயிலான பெரிய நாயகி அம்மன் கோயிலில் முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையுடன் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளினார். இதைத் தொடர்ந்து கோயில் வளாகத்தை சுற்றி சுவாமியின் பல்லக்கு வலம் வந்தது. இதைத் தொடர்ந்து பெரிய நாயகி அம்மன் கோயில் கொடிமரத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது. பின்னர் பக்தர்களின் அரோஹரா முழக்கத்துடன் சேவல் மற்றும் மயிலின் திருவுருவம் பதிக்கப்பட்ட கொடிமரத்தில் ஏற்றப்பட்டது. தைப்பூச திருவிழாவின் முக்கிய நிகழ்வான திருக்கல்யாணம் வரும் 10ஆம் தேதியும் தேரோட்டம் வரும் 11ஆம் தேதியும் நடைபெறும் என்று பழனி முருகன் கோயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் நடைபெற்ற அகழ்வாராய்ச்சியில் தங்கம் கிடைத்துள்ளது. 5300 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழர்கள் இரும்பை பயன்படுத்தி இருப்பது கிருஷ்ணகிரி மாவட்டம் மயிலாடும்பாறையில் நடைபெற்ற அகழாய்வின் மூலம் கண்டறியப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக புதுக்கோட்டை மாவட்டம் பொறுப்பனைக்கோட்டையில் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் 2ஆம் கட்ட அகழாய்வு பணி தொடங்கியது. இதில் 9 குழிகள் தோண்டப்பட்டு ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த ஆய்வில் வட்ட சில்லுகள், கண்ணாடி மணிகள், கண்ணாடி வளையல்கள், மாவுக்கல் மணிகள் உள்ளிட்ட 1743 தொல்பொருட்கள் கிடைத்தன. இந்நிலையில் மழையினால் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அகழாய்வு பணி மீண்டும் கடந்த 20ஆம் தேதி தொடங்கியது. இதில் எலும்பு முனை கருவி மற்றும் உடைந்த நிலையில் தங்கத்தின் சிறிய பகுதி ஆகியவை கிடைத்துள்ளன. திருவண்ணாமலை அருகே 25 லட்சம் ரூபாய் மதிப்புடைய எரிசாராயத்தை மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு போலீசார் தீயிட்டு எரித்து அழித்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் போளூர் மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் கடந்த 2 ஆண்டுகளில் 9275 லிட்டர் எரிசாராயம் பறிமுதல் செய்யப்பட்டது. இது தொடர்பாக பல வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் பறிமுதல் செய்யப்பட்ட எரிசாராயத்தை மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு போலீசார் ஏந்தல் ஏரியில் பள்ளம் தோண்டி ஊற்றினர். இதைத் தொடர்ந்து போளூர் தாசில்தார் வெங்கடேசன் முன்னிலையில் இந்த எரிசாராயமும் அதற்கான கேன்களும் தீயிட்டு கொளுத்தப்பட்டன. மது போதையில் அரசு பேருந்தை இயக்கிய தற்காலிக ஓட்டுநர் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் இருந்து ரெட்டனை கிராமத்திற்கு தினம்தோறும் அரசு பேருந்து இயக்கப்படுகிறது. இப்பேருந்தில் 70க்கும் மேற்பட்டோர் பயணித்த நிலையில் ஓட்டுநர் மணிகண்டன் என்பவர் பேருந்தை விபத்து ஏற்படுத்தும் வகையில் தாறுமாறாக ஓட்டியதாக கூறப்படுகிறது. பயணிகள் கூச்சலிட்டதை தொடர்ந்து அரசு பேருந்து திருவம்பட்டி பேருந்து நிலையத்தில் நிறுத்தப்பட்டது. அப்போது பயணிகள் ஓட்டுநரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட போது அவர் மது போதையில் இருந்தது தெரிய வந்தது. பயணிகள் வாக்குவாதம் செய்ததைத் தொடர்ந்து ஓட்டுநர் அரசு பேருந்தில் இருந்து இறங்கி சென்றார். இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியான நிலையில் தற்காலிக ஓட்டுநர் மணிகண்டனை போக்குவரத்து கழகம் பணி நீக்கம் செய்தது. செங்கல்பட்டு அருகே பயணிகள் நிழற்குடை இடிந்து விழும் நிலையில் இருப்பதால் பயணிகள் பீதியடைந்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் கூடுவாஞ்சேரியில் 20,000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். கூடுவாஞ்சேரியில் இருந்து நாள்தோறும் ஆயிரக்கணக்கானோர்
படிப்பிற்காகவும் வேலைக்காகவும் சென்று வந்து செல்கின்றனர். இந்நிலையில் கூடுவாஞ்சேரி பேருந்து நிறுத்தத்தில் உள்ள பயணிகள் நிழற்குடை பல ஆண்டுகளாக பராமரிப்பு இன்றி காணப்படுகிறது. நிழற்குடையின் மேற்கூரை, சுற்றுச்சுவர் மற்றும் இருக்கைகள் சேதமடைந்துள்ளன. இதனால் பேருந்திற்காக காத்திருக்கும் பயணிகள் வெயிலில் நிற்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே சேதமடைந்துள்ள நிழற்குடையை இடித்துவிட்டு புதிய நிழற்குடை அமைத்து தருமாறு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பணியில் இருக்கும் போது காட்டு யானை தாக்கி படுகாயம் அடைந்த நடத்துனருக்கு அரசு சார்பில் எந்த உதவியும் வழங்கப்படவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. நெல்லை மாவட்டம் பாபநாசம் அரசு போக்குவரத்து கழக பணிமனையில் பாடாலிங்கம் என்பவர் நடத்துனராக பணிபுரிந்து வருகிறார். நெல்லையில் இருந்து மாஞ்சோலை, காக்காச்சி கிராமங்களுக்கு இயக்கப்படும் அரசு பேருந்தில் இவர் நடத்துனராக பணிபுரிந்தார். கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி ஊத்து பகுதியில் பணியில் இருந்த இவரை காட்டு யானை தாக்கியது. இதில் படுகாயமடைந்த நடத்துனர் பாடாலிங்கம் அம்பாசமுத்திரம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இதைத் தொடர்ந்து மேல் சிகிச்சைக்காக திருவனந்தபுரத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவருக்கு காலில் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. சிகிச்சைக்காக 6 லட்சம் ரூபாய் செலவு செய்த நடத்துனர் பாடாலிங்கம் வருமான வாய்ப்பை இழந்து வீட்டில் முடங்கியுள்ளார். இதனால் உரிய இழப்பீடு வழங்குமாறு தமிழக அரசுக்கு அவரது குடும்பத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். மகனுக்கு இப்படி ஆக்சிடென்ட் ஆகிட்டு ஆனை வந்து ரொம்ப இதாகிட்டு ஊத்துக்கு போன இடத்துல வேலைக்கு போன இடத்துல இப்படி ஆகிடுச்சு சார். அவனை வச்சு தான் நாங்கள் இருக்கோம். நான் எங்கள் வீட்டாளர் இருக்கோம், 2 பொட்டை பிள்ளைங்களும் இருக்குவோம். அதை வச்சு தான் நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அவனுக்கு இப்போ 3 மாதமாக வேலையும் இல்லை, அவன் சம்பளமும் போடலை சார். எப்படியாவது ஏற்பாடு பண்ணி அதை அரசு உதவி பண்ணி என் பிள்ளைக்கு எப்படியாவது ஏற்பாடு பண்ணுங்க. ஆமாம், வனத்துறையிலேருந்து எந்த முயற்சியும் எடுக்கலை, இன்ன வரைக்கும் எந்த இதுவுமே கேட்கலை, எந்த இதுவுமே வைக்கலை எங்களுக்கு.